ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஐடியா பிளானட். எபிக் கேம்ஸோட மார்க்கெட் பிளேஸில் ஒவ்வொரு மந்த்தும் அன்ரியல் இன்ஜினுக்கான ஆசெட்ஸை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மந்த் என்னென்ன ஆசெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஆசெட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணலாமா வேணாமான்றதை ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எபிக் கேம் லான்ச்சரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மார்க்கெட் பிளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோவில் நம்ம மணி பே பண்ணி வாங்குற மாதிரி அன்ரியல் இன்ஜினுக்கான ஆசெட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதாவது 3D மாடல்ஸ், என்விரான்மெண்ட், அப்புறம் ப்ளூ பிரிண்ட்ஸ், இந்த மாதிரி ஆசெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இப்போ மேலே இருக்கிற மெனுவில் ஃப்ரீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபார் மந்த்தை கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோவில் அக்டோபர் மந்த்துக்கான 5 ஃப்ரீ ஆசெட்ஸை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக போன மாதம் வரைக்கும் இந்த ஆசெட்ஸ் எல்லாமே நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மந்த் வந்து எபிக் கேம்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸில் ஸ்பான்சர் பண்ணி 100% டிஸ்கவுண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற ஆசெட்ஸ் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேண்டசி கேவ் என்விரான்மெண்ட். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரிவியூ இமேஜஸ் எல்லாமே இந்த விண்டோவில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இருக்கிற பை நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து லோட் ஆகும். நெக்ஸ்ட் கீழே ரைட் கார்னரில் இருக்கிற அந்த பிளேஸ் ஆர்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆட் டு ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஆசெட் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் ஆகிடும். இந்த ப்ராடக்ட்டோட ஃபைல் சைஸ் வந்து 1.1 GB. அன்ரியல் இன்ஜின் 5ல இந்த ஃபேண்டசி கேவ் என்விரான்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதாவது அன்ரியல் இன்ஜினோட இந்த நியூ வெர்ஷனில் லூமென் அப்படின்னு ஒரு நியூ ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டோட ஸ்டார்ட் அப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட் சீன் மாதிரி இருக்கு. இதில் லைட்டிங்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை குவாலிட்டி டெக்ஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் டெம்பிள் மாதிரி இருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்ஸ்டரில் நிறையவே டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த வாலில் இருக்கிற பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு எமிஷன் எஃபெக்டை கொடுக்கும். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்டரோட மெட்டீரியலில் ஒரு எமிசிவ் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டெம்பிளோட லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த லைட்டிங்ஸ் எதுவுமே ரியல் டைம் கிடையாது. டெம்பிள் உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் பாக்ஸ், அந்த வாலில் இருக்கிற ஏன்ஷியன்ட் பெயிண்டிங், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டீடைல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்ததா இந்த கேவோட லாங் ஷாட் வந்து ரொம்பவே கூலாக இருக்கு. அதாவது அந்த அண்டர் கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எண்ட்லெஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெம்பிள் அப்புறம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு பிரிட்ஜை கொடுத்துருக்காங்க. இந்த ஆசெட் வந்து ஒரு என்விரான்மெண்ட் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு தேர்ட் பர்சன் கேம். இந்த கேமை நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா மேலே ரைட் கார்னரில் இருக்கிற ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கேமில் ஒரு நியூ தேர்ட் பர்சன் கேரக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. கர்சர் யூஸ் பண்ணி வியூ போர்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு கர்சரை மூவ் பண்ணும்போது அந்த கேமரா வந்து மூவ் ஆகும். இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற லைட்டிங்ஸ் எல்லாமே அந்த கேரக்டர் கூட பெர்ஃபெக்டாக இன்ட்ராக்ட் ஆகுது. இந்த கேமில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த அவதார் வந்து அன்ரியல் இன்ஜினோட ஒரு யூனிக் கேரக்டர். நெக்ஸ்ட் இந்த கேரக்டரை மூவ் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் கீபோர்டில் ஏரோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ண முடியும். இப்போ இந்த கேம் பிளேவை ஒரு வாக் த்ரோ மாதிரி பார்த்துடலாம். இந்த லேண்ட்ஸ்கேப்பில் எக்ஸ்ட்ராவாக நிறையா பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அட்மாஸ்பியருக்காக நிறைய எமிசிவ் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஒரு கேம் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் உங்களோட கேமில் ஒரு லெவல் சீக்வன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம் கேரக்டரோட அனிமேஷன் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கேரக்டர் வந்து சைடில் டேர்ன் பண்ணும்போது அனிமேஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. கீபோர்டில் எஸ்கேப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேமை விட்டு வெளியே வந்துடலாம். இப்போ மறுபடியும் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வியூ போர்ட்டில் கண்டென்ட் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இந்த லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணியிருக்கிற ஆசெட்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டரில் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த டெம்பிளில் யூஸ் பண்ணியிருக்கிற பில்லர்ஸ் அப்புறம் அந்த ராக் மாடல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஆசெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வியூ போர்ட்டில் அந்த ஆசெட்டோட லுக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது லைட்டிங்ஸ் எதுவும் இல்லாமல் அந்த பேஸ் மாடல் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன் பேக். அன்ரியல் இன்ஜினோட யூனிக் கேரக்டரை யூஸ் பண்ணி போன் பிரேக்கிங் அனிமேஷன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது பப்ஜி மாதிரி ஒரு ஷூட்டிங் கேமுக்கான அனிமேஷன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரிவியூ இமேஜஸ் எல்லாமே இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணி 16 அனிமேஷன் டைப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த அனிமேஷனோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் மொத்தமாக எவ்வளோ அனிமேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300+ அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டோட சாம்பிள் வீடியோக்கான லிங்க்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாரர் டைனிங் ரூம். இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் லேண்ட்ஸ்கேப். அதாவது இதில் நிறையவே ரியலிஸ்டிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரிவியூ இமேஜஸ்லாம் பார்த்தோன்னா இந்த சீனில் அந்த கேண்டில் லைட்ஸை தவிர லைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலை. இருந்தாலும் இந்த நைட் சீக்வன்ஸுக்கு இந்த அளவுக்கு லைட்டிங்ஸ் இருந்தாலே போதும். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த அந்த கேவ் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற லைட்டிங்ஸ் எல்லாமே பேக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த கேண்டிலில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபயர் அப்புறம் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் இது எல்லாமே பார்ட்டிகல் சிஸ்டம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டேபிளில் இருக்கிற பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட ஃபைல் சைஸ் வந்து 1.8 GB சம்திங் வரும். இது வந்து எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா பை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எலைட் லேண்ட்ஸ்கேப். அதாவது இது வந்து ஒரு எண்ட்லெஸ் என்விரான்மெண்ட். இந்த பேக்கில் 6 டைப் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது டெசர்ட் லேண்ட்ஸ்கேப், ஏலியன் பேக் 1, ஏலியன் பேக் 2, ராக்கி மெடோஸ், ராக்கி ஹில்ஸ், வேலி, இந்த மாதிரி 6 டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அனிமேஷன் மூவிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஆசெட் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னா இப்போவே நீங்கள் எதை பை பண்ணி வச்சுக்கணும். உங்களோட மூவியில் ஏதாவது வைடர் ஷார்ட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லேண்ட்ஸ்கேப் பேக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது கூடவே அந்த சாம்பிள் வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து சர்ஃபேஸ் ட்ரைல்ஸ். இந்த ஆசெட் வந்து லேண்ட்ஸ்கேப்பும் கிடையாது, கேரக்டரும் கிடையாது. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் இன்ட்ராக்ஷனுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். அதாவது ஒரு கேரக்டர் வந்து ஸ்னோ சர்ஃபேஸில் நடக்கும்போது அந்த ஸ்னோ வந்து அந்த கேரக்டர் கூட இன்ட்ராக்ட் ஆகும். இதுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் இந்த ஆசெட்டில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இன்ட்ராக்ட் ஆகிறத சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு சிமுலேஷன். சிமுலேஷன் அப்படின்னாலே அது பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அன்ரியல் இன்ஜினில் இது ரியல் டைமில் நடக்கும். இதில் கொடுத்துருக்கிற ப்ரிவியூ இமேஜஸில் அந்த டைனமிக் சிமுலேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்னோ சர்ஃபேஸ் வந்து எப்படி டிஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த கேரக்டரோட ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு கொலிஷன் கேப்சூல் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த கொலிஷன் கேப்சூல் வந்து அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸோட ஹீட் மேப்பை டச் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸில் இருக்கிற ஸ்னோ வந்து டிஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ளூ பிரிண்ட் தான் இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கேம் டெவலப்பராக இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.